Hello all, this is Bhavani. Welcome back to my channel, The Sting at and Me. So as promised in the previous video, it's all about my pregnancy days and journey and என்னென்ன விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேங்கிறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ஐம் வெரி ஹாப்பி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தேட் நான் வந்து ஆக்சுவலாக பார்ன் ப்ராட்டப் எல்லாமே பழனி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஒர்க்ஸ் இன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் சின்ன சேலமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாமே அங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் 2 பேர் தனியாக தான் இருந்தோம். ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு 1 to 2 monthஸில் சரி ஒர்க் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months வரைக்குமே நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அகடமிக் இயர் முடிஞ்சிச்சு. சரி ரிலீவ் ஆகிடலான்னு சொல்லிட்டு ரிலீவ் ஆகிட்டேன். சைட் பை சைடு எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருந்தது, பேக் பெயின் இருந்தது, பாடி டயர்ட்னஸ் இருந்தது. இதெல்லாமே வந்து நார்மலாக எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ இட்ஸ் அன் அன்பிளான்டு ப்ரெக்னென்சி தான். பட் எனக்கு சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஃபர்தராக நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ டே பை டே போயிட்டு இருந்தது. ஸோ June 2 எனக்கு வந்து பீரியட் ஆகணும், பட் எனக்கு ஆகலை. சரி ஒரு 2 days போகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ June 4 நான் செக் பண்ணுறேன். முன்னாடி நாளே அவங்ககிட்ட சொல்லி கிட்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு கிட்டு ரெடியாக இருக்குது, நாளைக்கு செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ கிட்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் செக் பண்ணி பார்க்குறது இஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வேலை இல்லையில உட்காந்து கூகுளில் பார்க்க, யூடியூப்பில் பார்க்க, எதையாவது பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் ஏர்லி மார்னிங் வந்து செக் பண்ணால் பெட்டருங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ ஏர்லி மார்னிங்னா ஒரு 5 to 6 அந்த மாதிரி பார்க்குறது வந்து அக்யூரேட்டாக காட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே 5 o'clock ஆகட்டும்னு சொல்லிட்டு ரொட்டீன் நம்ம என்னென்ன பண்ணுவோம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எனக்கு நைட்லாம் தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே வந்து 5 o'clock நான் செக் பண்ணணும், எப்போ 5 o'clock ஆகும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்டில் தான் இருந்தது. நைட்லாம் சுத்தமாக தூக்கல, வயிற்றுல எலி ஓடுது, வயிற்றுல புளி கரைக்குதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 5 o'clock ஆயிடுச்சு, சரி போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டில் பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன் ரெடியாக. ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுச்சு. செகண்ட் லைன் வர்ற அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், என் மைண்டில் என்னென்னமோ ஓடிச்சு. வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் டைம் நல்லாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு இருந்தது. பட் லைட்டாக ஒரு சின்ன லைன் வந்தது, ரொம்ப லைட்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் பார்த்தேன், பட் அந்த லைன் டபுள் லைன் நல்லா தெரியுது, பட் அந்த லைன் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஷாக்கு, செம்ம ஷாக்கு. அப்புறம் தான் சர்ப்ரைஸு. சரி ஓகே அவங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. போய் எழுப்பி இந்த மாதிரின்னு காமிக்கிறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் ஷாக்கு. 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு 2 நிமிஷம். சரி ஓகே, இதனால ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போத்தா ஹாப்பி தான், ஓகே ஃபைன்ட்டு. ஸோ நான் பக்கத்தில் கிட்ட வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறேன். ஒரு 5 minutes கழிச்சு திரும்பி அந்த கிட்ட பார்க்குறேன். இந்த லைன் அவ்வளோ டார்க்காக இருந்தது. டபுள் லைன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது. அந்த லைன் லைட்டாக இருந்த லைன் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு ஒரு 5 minutesக்கு அப்புறம். ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ June 4 நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசு. எனக்கு அந்த ஊரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு வழி தெரியும், இவ்வளோதான் தெரியும். வேறு ஊரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டோம். ஸோ டபுள் லைன் வந்துருச்சுன்னா உடனேலாம் போகாதீங்க, ஒரு 45 days கழிச்சு போங்க, ஜஸ்ட் ஒரு 32 days தானே ஆகுது, வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக போங்கன்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. சிலர் வந்துட்டு சீக்கிரமே போய் பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து பேபி டபுள் லைன் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து பேபி யூட்ரஸில் தான் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கலாங்கிற டிஸ்கஷன் போச்சு. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். என்னை பார்க்குற ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்கணும், சும்மா எல்லோரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். எனக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேணாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ எல்லாமே ஒரு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து சஞ்சீவி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக்அப் June 6 நாங்கள் போனோம்.
போனோடனே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. அங்கே ஒர்க் பண்ண நர்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்டாக பேசினாங்க. எல்லாமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரெஷர் செக் பண்ணாங்க, வெயிட் என்ன எல்லாமே செக் பண்ணாங்க. ஸோ என்னோடய வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் செக்கப் போகிற அன்னைக்கு 55 kgs இருந்தது. டாக்டர் வந்து 11 o'clock தான் வருவாங்க. ஸோ நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்கப் இப்போ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லைங்கிறவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்கப் வெஜைனல் செக்கப் தான் பண்ணுவாங்க. 1 or 2 செக்கப் வெஜைனால தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாமல் போயிட்டேன்னு மேபி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஸோ செக்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு மானிட்டரில் காமிக்கிறாங்க. பேபி வந்து பேபின்னு சொல்லலை, ஒரு சின்ன சாக் ஃபார்ம் ஆகிருக்கு. யூட்ரஸில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். நீங்கள் வந்து ஒரு 10 days கழித்து திரும்பி செக்கப் வாங்க, வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து என்னை பற்றின ஹிஸ்ட்ரிலாம் கேட்குறாங்க. மேரேஜ் ஆகி எத்தனை மந்த்ஸ் ஆச்சு, மேரேஜ் ஆகி எனக்கு வந்து ஆக்சுவலாக 8 months கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ வீட்டில் வந்து யாருக்காவது சுகர் இருந்துச்சா இல்லை இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏஜ் என்ன இது மாதிரிலாம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்களா ஏதோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கேட்டுட்டு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே எடுத்துக்கிட்டாங்க. பட் எனக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிளான்டு ப்ரெக்னென்சி, அதனால் இது ஃபோலிக் ஆசிட்லாம் நான் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ சார் சொன்ன ஒரே வேர்டு இதுதான், திஸ் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட், யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஹெல்தி பேபி சூன் அப்படின்னு சொன்னார். சச் அ பாசிட்டிவ் வேர்டு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு பேபி மானிட்டரில் காமிச்சாங்க, சார் சொன்ன வேர்டு அது எல்லாமே சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஹாஸ்பிட்டலும் சரி, டாக்டரும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும்ல, அது எனக்கு 100% இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு செக்கப்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்டால் ஒரே கேள்வி, வாமிட் வருதா, வாமிட் வருதா, வாமிட் வருதா, இதுதான் கேட்டாங்க. எனக்கு வாமிட் வரவே இல்லை. த்ரூஅவுட் ப்ரெக்னென்சி எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வாமிட் எடுத்தேன். அதுவும் வந்து என்டி ஸ்கேன் எடுக்கும்போது தண்ணி வந்து நிறையா குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது யூரின் பிளாடர் வந்து ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னாங்க. தண்ணி திடீர்னு சடனாக 1 லிட்டர் 1.5 லிட்டர் குடினா எப்படி குடிக்க முடியும், போய் ஒரே வாமிட்டு. ஸோ அந்த ஒரு வாமிட் மட்டும்தான் எடுத்தேன். மற்றபடி த்ரூஅவுட் ப்ரெக்னென்சி நான் ஒரு வாமிட் கூட எடுக்கவே இல்லை. ஸோ டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ரெகுலராக எப்பயும் போல் பண்ணுற வேலையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே பண்ணிக்கலாம், வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. நெக்ஸ்ட் செக்கப் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 46 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 46th டே நான் 47 daysல நான் போகிறேன். போனதுக்கப்புறம் அகெயின் வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மானிட்டரில் பேபியை வந்து எனக்கும் காமிப்பாங்க, ஹஸ்பண்ட் வெளியே இருந்தாங்கன்னா கூப்பிட்டு பேபியை வந்து ஹஸ்பண்டுக்கும் காமிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மித்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பேபி பாருங்கள், ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஹார்ட் பீட் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த மொமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. அந்த ஹார்ட் பீட் பேபிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஹார்ட் பீட்டை வந்து நம்ம கேட்குறோம், ஹஸ்பண்டும் பக்கத்தில் வச்சு காமிக்கிறாங்கிறது வந்து இஸ் அ மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட சொல்கிறேன், நம்ம ஹார்ட் பீட் வந்துருச்சு, அப்பா எல்லாருமே வாஸ் ஸோ ஹாப்பி. வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக பசி. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பசிக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பசிக்கும். அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். நைட் டைம்லாம் பயங்கரமாக பசிக்கும். தூக்கமே வராது. பசிக்கும் பசிக்கும் பசிக்கும். நான் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வராது, பசிக்கும், ஏதாவது ஒன்று பக்கத்தில் வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் இருப்பேன். பக்கத்தில் ஒரு ஆள் தூங்கிட்டே இருப்பாங்க. நான் சும்மா எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு பசிக்குது, என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பசிக்குது, அது இது மூட் ஸ்விங்ஸ், அது அவங்கள எழுப்பி விட்டுட்டே இருப்பேன். அது எப்படி நம்ம தூங்கலை, பக்கத்தில் இருக்க ஆள் மட்டும் நல்லா எப்படி தூங்கினா நம்ம சும்மா இருப்போமா, எழுப்பிட்டே இருப்பேன். நான் ஆக்சுவலாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவேன் நைட்லாம். எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது, ஸ்டொமக் பெயின் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பசிக்குது, அதை எடுத்து கொடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க, ஊட்டிக்கு எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே நைட்டில் வந்துட்டு நட்ஸு,
ஃப்ரூட்ஸு, தண்ணி எல்லாம் பக்கத்தில் இருக்குது. வேறு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் அப்புறம் அவங்க தூங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ஓகேவாக தான் இருந்தது. மேனேஜபிள். பக்கத்தில் வந்து எதாவது நட்ஸோ இல்லை வாழைப்பழம் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகேவாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் செக்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து செக்அப் வரணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம செக்அப் போயிட்டே இருக்கணும். போகிறப்ப நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பயங்கரமாக ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது, எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது, நைட்டெல்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னது 3 மீல்ஸ் பர் டே எடுக்கிறத வந்து 6 மீல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது காலையில் 3 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லி 9 மணிக்கு சாப்பிடணும், 2 இட்லி 11 மணிக்கு சாப்பிடணும். ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடணும். அதாவது அந்த இவ்வளோ சாப்பிட்றோங்கிறத 2ஆக பிரித்து 2 நேரம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே ஃபைனுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிரித்து சாப்பிடும்போது எனக்கும் ஆல் ஓகே டன்ங்கிற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 3rd மந்த் ஸ்கேன் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கும்போதும் வந்துட்டு எனக்கு பேபிலாம் காமிச்சாங்க. பேபி இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் காமிச்சாங்க. ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பேபியை பார்த்துட்டு தான் வருவோம். ஸோ ஸ்கேன் ஒரு டாக்டர்கிட்ட எடுக்கணும். அதை அந்த செக்கப் வந்து முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட டாக்டர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்குது, அப்போ மூவ் ஆகலை, சும்மா லைட்டாக அமைதியாக தூங்கிட்டு இருந்தேன், இன்னும் மூவ் ஆக மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணி ஏதோ ஒரு ஃபன்னியாக ஏதாவது ஜோக்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு மூவ் ஆனான். அந்த மூவ் ஆகிற மொமெண்ட் வந்து அப்படி இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் பார்த்தோம். அவன் மூவ் ஆகுற அந்த வயிற்றுக்குள்ள அந்த 3 மந்த் பேபி இத்தினூண்டு இருப்பான். அவன் மூவ் ஆகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. த பெஸ்ட் மொமெண்ட் இன்னுமே வந்து அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது அந்த மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ சச் மெமரபிள் டே, மெமரபிள் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மொமெண்ட்லேயே தான் இருப்போம். நெக்ஸ்ட் செக்கப் போகிற வரைக்குமே அந்த மொமெண்ட் வந்து மைண்டில் இருந்துகிட்டே தான். ஸோ நெக்ஸ்ட் செக்கப் போகிறோம். சுகர் டெஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், சுகர் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. அப்படியே ஒரு ஷாக்கு, என்ன சுகரா அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே வந்து சுகர் டாக்டர்லாம் இருப்பாங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ணி தரேன், நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மனசே போயிடுச்சு, சுகரா, நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டில் நிறையா ஓடிச்சு. ஸோ சார் வந்துட்டு எவ்வளோ வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு, இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறையா சொன்னார். நானும் ஹஸ்பண்டும் மூஞ்சியை பார்க்குறோம். ஏன்னா அவர் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது சுகர் இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வந்து அதிகமாகும்னு சில விஷயங்கள் சொன்னார். அதை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செவ்வாழைப்பழம், அது பயங்கரமாக நமக்கு குளுக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பூமிக்கு அடியில் விளையிற வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, கேரட், பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படியே வரிசை ஒரு லிஸ்ட்டு சொன்னார். எனக்கு அப்படியே ஷாக்கு. எல்லாம் இது மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். இந்தந்த விஷயங்கள் இப்படி டயட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னார். இதில் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இதை பற்றிலாம் அவேர்னஸ் இல்லவே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே அழுக, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இதை சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப உட்காந்து அழுது புலம்பிகிட்டு இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. அப்புறம் திரும்பி அகைன் நெக்ஸ்ட் செக்கப் போகும்போது இந்த மாதிரி சுகர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து இந்த மாதிரி டயட்லாம் சொன்னாங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, சாப்பிடணும். சாப்பிடும்போது இப்போ நீங்கள் கேரட் சாப்பிட்றீங்கன்னா கூட பீன்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கோங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, சாப்பிட்றத எப்படி சாப்பிட்ணுங்கிற விஷயங்கள் எல்லாமே சார் வந்து சொன்னார். சொன்னதுக்கப்புறம் தான் அப்பாடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 days ஒன்ஸ், 1 month, அதுக்கப்புறம் திரும்பி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. டயட் ஆனால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். டயட் மெயின்டைன் பண்ணுறது தான் சுகர் வந்து குறையும். ஏன் சுகர் பார்த்து பயக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் போடுவோமா, யூடியூப்பில் போடுவோமா, போட்டு பார்க்கும்போது அப்படியே ஒரு ஷாக்கு. என்னென்னா நான் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, சுகர் இருந்துச்சுன்னா பேபிக்கும் சுகர் போயிடும். பேபிக்கு சுகர் இருந்துச்சுன்னா பேபி வந்து ஓவர் வெயிட் ஆயிரும். ஓவர் வெயிட்டாக இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகாது, சிசேரியன் தான் ஆகும்.
இது வந்து ஆக்சுவலாக நான் பாயிண்டாக சொல்லிட்டேன். இது ஒரு ஒரு 50 வீடியோ நான் பார்த்துருப்பேன். சுகர் இருந்தால் சரியாகுமா சரியாகாதா, பேபிக்கும் போகுமா போகாதா, ஏன் நார்மல் டெலியா, இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு வீடியோ உட்காந்து பார்த்துருப்போம். வேறு வேலையே நமக்கு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஓவர் திங்க் பண்ணிட்டு எதையாவது ஒன்று சர்ச் பண்ணிக்கிட்டே தான் உட்காந்துருப்போம் அந்த ப்ரெக்னென்சி டைமில். ஸோ இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக நான் குறைச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணி ஆக்சுவலாக திரும்பி ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு சுகரே இல்லை, சரி ஆயிடுச்சு. பட் அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்னென்ன ஓவர் திங்க் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி நம்மளை நாமளே ரொம்ப டிப்ரெஸ்டு மோடுக்கு கொண்டு போயிடுவோம். அதெல்லாமே வந்து பண்ணாமல் இருக்கிறது. ஒவ்வொரு செக்அப் போகும்போதுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஐயோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக போகிறோம், இன்னைக்கு நம்ம பையனை பார்க்க போகிறோம், நம்ம குழந்தைய பார்க்க, நம்ம பேபியை பார்க்க போகிறோம், காட்டுவாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தான் போவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சுகரும் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 months கிட்டத்தட்ட ஒரு 5 months கிட்டக்க வந்து அனாமலி ஸ்கேன் எடுக்கணும். மீன்ஸ் டார்கெட் ஸ்கேன். ஸோ பேபி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஒவ்வொரு பார்ட்டும், கை, கால், கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கேன் அது. ஸோ அதுக்கு வந்து டாக்டர் வந்து எனக்கு வெளியே ஒரு ஸ்கேன் சென்டரில் எழுதி கொடுத்துருந்தாங்க. அங்கே நடந்த ஒரு பெரிய அட்ராசிட்டி, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு அட்ராசிட்டிஸ் நடந்ததாங்க. இன்னொரு சென்டரில் வந்து எனக்கு வந்து சார் எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி நெக்ஸ்ட் செக்கப்பில் வந்து அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு சார்கிட்ட காமிச்சிட்டு செக்கப் பண்ணிவிட்டு போகணும். ஸோ அந்த ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. பிகாஸ் என் ஹஸ்பண்டோட சித்தி பையனுக்கு வந்து கல்யாணம். ஸோ அதுக்காக நான் வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஸ்கேனை ஏர்லி மார்னிங் முடிச்சுட்டு சார்கிட்ட செக்கப் பண்ணிவிட்டு ட்ரெயின் புக் பண்ணியாச்சு போகிறதுக்கு. ஸோ ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு அப்பாயின்மெண்ட்டை வந்து கேட்டிருந்தோம். 9 o'clock நாங்கள் முன்னாடி போயிட்டோம். ஸோ 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ 9 o'clockலேருந்து 9 o'clock நான் உள்ளே போகிறேன்னா நான் ஸ்கேன்லாம் முடிச்சு ரிப்போர்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு 12:30 ஆச்சு. அவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னா, உள்ளே போனோடனே ஆக்சுவலாக டாக்டர் வந்துட்டு 9:30க்கு வந்துட்டாங்க, ஷார்ப்பாக 9:30க்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் 1/2 hourக்கு மேலே ஆகும், நான் பொறுமையாக தான் செக் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நான் ஓகே மேம், நான் என் வேலை வந்து படுத்துக்கிறது, அமைதியாக படுத்துருக்குன்னு கோஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே பொறுமையாக ஒன்று நான் செக் பண்ணுறாங்க. நான் அமைதியாக மைண்டில் எதுவும் ஓடலை, பிளாங்காக இருக்குது. இன்னும் சீக்கிரம் பண்ணி முடியும், 1/2 hour எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் படுத்துருந்தேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக செக் பண்ணியிருப்பாங்க போல. செக் பண்ணிவிட்டு போய் ஒவ்வொன்றா என்ட்ரி பண்ணிட்டு வராங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு என்ன நடக்குதுன்னா எனக்கு எதுவுமே தெரியல. மானிட்டர் வந்து எனக்கு தலைக்கு பின்னாடி இருக்குது. ஸோ சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 40 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே வயிற்றை வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா ப்ரெஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ப்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டொமக் பயங்கரமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் வாய் திறக்கல, எதுவுமே அமைதியாக தான் இருந்தேன். ஸோ இப்படி தான் செக் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகவே இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் சொன்னது வந்து, நான் இன்னும் ஃபேஸும் பார்க்கல, ஹார்ட்டும் பார்க்கல, குப்புற படுத்திருக்காங்க, என்னால் எதுவுமே பார்க்க முடியல. நீங்கள் போயிட்டு ஏதாவது குடிச்சிட்டு வாங்க, ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வாங்க, நம்ம திரும்பியும் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 45 minutesக்கு அப்புறம் என்னை வெளியே அனுப்பி விட்டாங்க. போய் ஏதாவது குடிச்சிட்டு வாங்க, திரும்பி நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேப்பில் இன்னொரு பேஷண்ட்டை பார்த்துருக்குறாங்க. வெளியே போயிட்டு நான் திரும்பி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வரேன். திரும்பி வந்து என் நேம் சொல்லி பவதாரணின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் உள்ளே போகிறேன். போயிட்டு திரும்பி இப்போ செக் பண்ணுறாங்க. திரும்பி முதல்ல இருந்து ஜெல்லாம் போட்டு எக்ஸாமைன் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes எடுத்துக்கிட்டாங்க. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வயிற்றை போட்டு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர பெயின். ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு அமுத்தி அப்படியே ஒரு ஷேக் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு பயங்கர ஸ்டொமக் பெயின். என்னன்னு பார்த்தா நான் ஹார்ட் பார்த்துட்டு இன்னும் ஃபேஸ் நான் பார்க்கவே இல்லை, திரும்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை போட்டு புழுக்குன்னு குளுக்குறாங்க. எனக்கு சரியான ஸ்டொமக் பெயின், என்னால் டாலரேட்டே பண்ண முடியல. நான் அப்புறம் வெளியே போயிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன், அவன் திரும்பவே மாட்டேங்கிறானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். திரும்பி அகைன் ஒரு ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் டேய் திரும்பிடுடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் குடித்தேன். எனக்கு ஆக்சுவலாக ஸ்டொமக்கில் ஒரு
மூமெண்ட் தெரிஞ்சுது. சரி ஓகே திரும்பிப்பாங்க நம்பிக்கையில தான் போய் படுத்தேன். டாக்டரே பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடா ஒரு வழியா திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செக்அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பாருப்பான்னு சொல்லிட்டு மானிட்டரை என் சைடு திருப்பி இதுதான் பேபி, கண் இங்கே இருக்குது, மூக்கு இங்கே இருக்குது, லிப்ஸு, ஐஸு, ஹேண்ட் இங்கே இருக்குது, 2 லெக் இருக்குது. ஆக்சுவலாக மானிட்டரில் பார்க்கும்போது சப்பனங்கால் போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் பேபியை வந்து எனக்கு காமிச்சாங்க. 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த ஒரு ஸ்கேனை முடிக்கிறதுக்கு. எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் அந்த 3 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேபி ஹோல் பேபி எனக்கு காமிக்கும் போது ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் அவங்க இது வந்து வெளியே ஸ்கேன் சென்டரில் நான் போய் எடுத்தேன். பட் ஹஸ்பண்ட் அவங்க உள்ளே கூப்பிடலை. பட் நான் பார்த்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேபியை ஃபுல்லாக காமிச்சாங்க. பேபி இஸ் வெரி ஹெல்த்தி, ஆல் ஓகே, எல்லாமே ஃபைன்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சார்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் பார்த்துக்கோங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் நாங்கள் ட்ரெயின்லாம் ஏறியாச்சு. ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஊருக்கு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பழனி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஸோ வீடியோ நிறையா போயிடுச்சு. ஸோ பழனி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு சடன் ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆயிடுச்சு. அதை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன், சுகர் என்னாச்சு, ஸோ கிராஃப்ட் ஒர்க்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணேன், என்ன டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னோட மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். Until it's bye from Bhavadani.